நாங்கள் சினிமாவுக்கு வந்து 76 தான் அன்னக்கிளி இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாலே வந்து 70லேருந்து நாங்கள் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்கோம் மியூசிஷியனாக. அப்போ எங்களுடைய வருஷம் எவ்வளோ பாருங்க, 55 57 எவ்வளோ, ஒரு 6 வருஷம் சேர்ந்து பாருங்க. 56 இல்லைங்க, 70லேருந்து வேலை செய்கிறோம். 70லேருந்து 5 வருஷம் சேர்த்துங்க, 5 வருஷம் 6 வருஷம் சேர்த்துங்க. அப்போ வந்து அப்படி ஆஃபீஸ் சொல்ல கணக்கில் வீக்கு நானே 56 வருஷம் 56 இல்லைங்க, 1970லேருந்து 76லேருந்து தான் 80 எங்களுக்கு. அன்னக்கிளி வெளிவந்து 76, 70லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 56 வருஷம் ஆகுது. இன்னைக்கு சினிமாவில் வந்து நின்று, ஏன்னா மியூசிஷியனாக வந்து நின்று அவங்க போய் கான்டாக்ட் பண்ணி நின்று பாட்டு எழுதுறதுலாம் லேட்டு தான். 77ல் தான் நான் பாடல் எழுத ஆரம்பித்தேன். 1800 பாட்டு எழுதிருக்கேன் இது வரைக்கும். புக்கு ரெடியாக இருக்கு. அது உங்களுக்கும் நிச்சயமாக நமது பங்குதாரர்கள் அனைவருக்கும் பாதி விலையில் அது கொடுக்கப்படும். பார்த்துக்கங்க. அது எப்படி ஓசியா அவ்வளோ கொடுக்க முடியும், நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா இல்லையா? அது என்ன விலையோ அதில் பாதி விலை. நாங்களே எங்கட விட்ரா புக்கை அமௌண்ட் தான் கொடுத்தோம், ஃப்ரீயாக கொடுக்கல சார். ஓகே, அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டே கொடுங்க எனக்கு. அது ஒரிஜினல் விலை என்ன போட்டிருக்கோம். ஓகே, பாதி விலை தேவையில்லை, நாங்கள் எல்லாம் வாங்குவோம் சார், முழு விலையும் கொடுத்து வாங்குறோம். சந்தோஷம். இல்லை நீங்கள் நடத்தலை, நான் சொல்லிடுறேன். ஏன்னா இளையராஜா அவங்க பர்த்டே அப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கோம். அது இப்போ சிஎம்பி யாராக இருக்கிறாங்களோ அந்த ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும். இல்லைன்னா அவங்க அந்த தாள் என்னை மதிக்கவே இல்லைடா அப்படி சொல்லிடுவோம். எல்லாருமே இது பெரிய தொல்லை. சிவாஜி பிரபுலேருந்து எல்லாருமே நமக்கு ஒரு தோழர்களாக இருக்கிறதுனால எல்லாரையும் கூப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அம்பிகா, ராதா, அப்புறமேல் ராதிகா, எல்லாருமே நமக்கு தோஸ்துங்க, எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டிய ஷோ. உங்களுக்கும் தனியாக விட்பான் போட்ட ஒரு பகுதியை ஒதுக்கிறோம். நீங்கள் வாங்க, விட்பா தோழர்கள்லாம் தனியாக இருக்கும். இது ஒரு பெரிய அரங்கத்தில் தான் நடக்க போகுது அந்த விழா. ஆகவே அந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வரணும். அதை நான் நிச்சயமாக இவர் மூலமாக தெரிவித்து நீங்கள் வர வைக்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் இவ்வளவு அனுபவஸ்தர்களிடம் எந்தவித ஆலோசனைகளையும் கேட்க நாங்கள்லாம் இருக்கோம்னா, ஐயா அந்த கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னு என்கிட்ட வருவாங்க. பல பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் ஐடியா சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணலாமே, இன்டர்வல் இந்த இடத்துல விடலாமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.